நான் கடன் வாங்குறது உண்மைதான். ஆனா அவன் ரவுடிலாம் கிடையாது. அவன் கந்து பண்ணி வரவன். உடனே ரவுடியா? அவன் ரவுடி பண்ணி பாத்துட்டியா? அப்படி பாத்து எப்ப நமக்கு மேரேஜ் ஆச்சோ அப்ப நமக்கு தேவை அதிகமாயிடுச்சு. நம்ம செலவுக்காக கடன் வாங்கினேன். கொஞ்ச நாள் இந்த வேலை இல்லாம இருந்தல அப்ப ரொம்ப செலவாயிடுச்சு. என்னது? சிட்டில வட்டி வாங்கியா கேட்டியா? கேட்டேன். என்ன சொல்ற? வாங்கன்னு சொல்றா? வாங்கல என்ன சொல்லல. அது எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டாங்க. ஓ அப்படினா கடன் வாங்கிடுது. அப்ப சக்கர கரெக்ட் தான். அவன் கடன் எழுதினா அவனுக்கு தெரியும்ல. மீனா சமாளிக்கிறதுக்கு அது ஆக்டா இருக்கும். ஒழுக்கமா இந்த மாதிரி சொல்லி போனாங்க. புடுக்க வெளியில அது மனசுல இருக்கு. என்னங்க சொல்றீங்க? மீனா சிட்டில பார்ல படம் வந்து வீடியோ ரிலீஸ் ஆனது. இதெல்லாம் சிட்டியே பண்ணிடலாம் டவுட். இதெல்லாம் ஏதோ கனெக்ஷன் இருக்குது. இது மனசுல மீனா. என்ன இருக்குன்னு சொல்றீங்க? இப்ப நீங்க போய் அவங்க கேட்டாங்க. இவன் எங்க போய் அமர்ந்தான். நான் போய் ஒரு வாட்டி இருக்கு. நடந்து அப்ப சொல்றேன் பண்ணிடலாம். சரி இப்போ நாளைக்கு படிக்கிறதுக்கு அதை செய்யணும்ல. அது ஐடியா. என்ன ஐடியா? கொஞ்சம் வரேன். இப்படி புஷ் பண்ணி பாத்து பேச சொல்லுவாங்க. பசங்க கூட பேச சொல்லுவாங்க. அவங்க அப்படியே கல்வி நான் சத்தலாம். வாங்க. சார் வணக்கம். சார் நீங்க வந்து கூப்பிட்டு வாங்க சார். இல்ல சார் நான் மாசம் வாங்கிக்கிறேன். இல்ல 10 நாளைக்கு ஒரு வாங்கிக்கிறேன். என் வீட்டுக்காரர் சார். நான் போய் சார் வாங்க போலாம். இது முடிஞ்சு போ. Thank you சார். ஓகே சார். சார் நீங்க இந்த தெரியும் சார். நான் சாமி போகும்போது ஈஸியா ஒரு வீடியோ நான் பார்த்தேன் சார். அன்னைக்கு நான் பேசலாம் சார். நீங்க வீடியோ பேசுங்க. நம்ம பேசுறாங்க. ஓ ஈஸியா இல்லையா? ஓ அந்த பீச் வச்சிருக்காங்க. ஆமா சார். அந்த சார். அது ஏறலப்பா. கதிர் ஒரு ஆளு இருந்தான். சொந்தமா பணம் போறேன்னு சொல்லி என்கிட்ட வந்தான். சரி நான் புதுசா ட்ரை பண்ணேன். ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டு பாப்பேன். அந்த வீட்டு கூட விக்கணும் சொல்லி ஏதாவது பாக்கி சொல்லுங்க நீங்க கேட்டான். அப்ப வந்து தெரிஞ்சது அது அவன் வீடே இல்ல. சரி எனக்கு ஏமாத்த போறேன்னு. அதான் கான்டாக்ட் பண்ணிட்டேன். சரி என்ன சீட்டிங் பண்றாரு. அந்த வீட்டை ஏமாத்தி யாருக்கு தெரியல. எந்த வீட்டை ஏமாத்த மாட்டானோ சார். அந்த வீட்டை வேலையா சார். என்ன சார்? என்ன சொல்ற? அதனால தான் காவேரி கடுப்பாக்கி கார் எடுத்து கிளம்பிருக்கா. பாத்தீங்களா? எனக்கு நீங்க சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்காக இந்த வெண்ணிலா வந்ததுல இருந்து எங்க விஜய் காவேரி விட்டு பிரிஞ்சு வரவங்க மாதிரி ஒரு பதட்டம் காவேரிக்கு இருந்துட்டே இருக்குங்க. முதல்ல அந்த பொண்ணை இங்க இருந்து வேற எங்கேயாவது அனுப்புறதுக்கு ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். இல்லைன்னா காவேரியோட பதட்டம் ஒரு தொடர்கதையாவே இருக்கும். எங்க இந்த வெண்ணிலா என்ன இன்னும் 1000 வெண்ணிலா வந்தாலும் விஜய் காவேரி உங்களை பத்தி காவேரி அம்மா பாட்டி எல்லாம் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொன்னாங்க. எனக்குமே உங்க சின்ன வயசுல இருந்தே தெரியும் தான். இருந்தாலும் எனக்கே பதட்டம் வந்துச்சு. நாங்க சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்லங்க இப்ப எல்லாம் பேசினாவே நம்மளே ஒரு ஹீரோ நினைச்சு பேசாலே தோணுதா? அதான் சிரிப்பு வந்துச்சு. எனக்கு நீங்க ஹீரோ தான். வெண்ணிலா உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? என்ன வெண்ணிலா? சரி 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 நீ வேணாத. உனக்கு காவேரி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் போகணும். வெண்ணிலா ப்ளீஸ் கையை விடு. காவேரி மேல கோவமா இருக்கா. இப்ப நான் இருந்தா அது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நான் அவளை போய் சமாதானப்படுத்தணும்ல. காவேரி மேடம் மணில போய் பேசிட்டா நல்லா சொல்லி ஃபீல் பண்றேன் சார். இப்போ நான் எனக்கு இதெல்லாம் பெருசா நம்பிக்கை இல்ல தெரியும் சார். இதெல்லாம் சார் கேட்கணும்னு மார்க்கெட் கேட்க 1000 ரூபாய்க்கு சம்பாதிச்சாலும் 500 ரூபாய் தான் குடிப்போம். நீங்க 500 ரூபாய்க்கு அத்தனை நாள் குடிப்போம். அப்ப அடுத்த நாள் பொண்டாட்டி அடிப்போம். வெக்கமா இல்ல? எனக்கு எதுல பக்கம் போடாத பக்கம். உன் பொண்டாட்டி ஒண்ணும் பண்ணல? அவ பண்ண காரியத்தை பாரு. யோ என்னையா நகத்தால பொறாண்டி இருக்கு? அது சமாளிக்க தான் என் கையில பிராண்டி இருக்குது.